ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வெளியில் கிளம்பிகிட்ருக்கோன்னா, வாங்க இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோன்றது தான் காமிக்கிறோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் ஒன் டே பிக்னிக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நம்ம எங்கே போகிறோன்றத ஒரு சஸ்பென்ஸாகவே சொல்கிறோம். எங்கே போகிறோன்றத பாருங்க, நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலி போகிற வழியில் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது. பாப்பாவோட கண்ணாடி வந்து உடஞ்சிருச்சு. சரி, அது ரிப்பேர் கொடுக்க போகலான்னு சொல்லி லென்ஸ் கார்டில் போய்ட்டு ரிப்பேர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான் நாங்கள் போகிற ஏரியா. பாருங்கள், ஆக்சுவலி செம்ம சூப்பரான ஒன் டே பிக்னிக். மார்னிங் லன்ச்லாம் குக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப கிட்டேயே நெருங்கிட்டோம். ரொம்ப ரோடெல்லாம் அப்போ காலையில் காலியாக தான் இருந்துச்சு. ரொம்ப டிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப இல்லை. ரொம்ப ஜாலியாக அப்படியே போயிட்டே இருந்தோம். வந்தாச்சு, ரீச் ஆயாச்சு. இதுதான் நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் நாங்கள் வந்த ஏரியா. வந்துட்டோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டானிக்கல் கார்டன், எம்ப்ரஸ் பொட்டானிக்கல் கார்டன். இது வந்து ரொம்ப ஒன் டே பிக்னிக் வந்து ரொம்ப வர்த்துஃபுல்லான பிளேஸு. வந்தாச்சு, வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து 20 ருபீஸ் தான். சில்ட்ரன்ஸ் அண்ட் அடால்ட்ஸுக்கு 2 பேருக்குமே. காரு ஆட்டோ ரிக்ஷாக்கெலாம் 20 ருபீஸ் பார்க்கிங்கு. பட் பைக்குக்கு 10 ருபீஸ் தான் பார்க்கிங்கு. அழகாக டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே செக்கிங் பண்ணாங்க. செக்கிங் பண்ணிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். சரி, உங்களுக்கு எல்லா வீடியோவும் ஷூட் பண்ணணுன்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோவும் நான் ஷூட் பண்ணேன். இது வந்து ஒரு ஃப்ளவர் கார்டன். ஃப்ளவர் ஷோ போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். எங்களுக்கு ஒரு 1 மந்த்தாக ரொம்ப பிஸியாக இருந்ததால் இங்கே போக முடியல. சரி, இந்த வீக்காச்சும் கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்கிறதுக்காக பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸ்டார்டிங்லேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா வீடியோவும் ஷூட் பண்ணேங்க. செம்ம சூப்பராகவும் இருந்துச்சு. இதுதான் வந்து மேப், பொட்டானிக்கல் கார்டனோட மேப்பு. இங்கே வந்து இது வந்து ஆஃபீஸு. இதுக்கப்புறம் இதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து என்ட்ரன்ஸ்லேயே செம்மையாக ஒரு ஃப்ளவர் இது போட்டிருந்தாங்க. பூலாம் செடியெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்ம பிளேஸுங்க. இங்கே நிறைய பேருக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு எங்கே போவீங்கன்னு தெரியுங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஹாப்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வீடியோ ஷூட் பண்ணேன். இங்கே ஒரு ஹார்ட் இன் ஷேப்பில் ஒன்று இருக்குது. பசங்கள்லாம் வச்சு ஒரு வீடியோ ஷூட் பண்ணோம். நாங்கள் அங்கே வீடியோ ஷூட் பண்ணிட்டு ஒரு ஃபேமிலி பிக்லாம் கூட இங்கே தான் எடுத்தோம். சரி, அது பக்கத்துலேயே வந்து இந்த ஒரு இடம் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. கீழே ஊஞ்சல்லாம் போட்டுட்டு கார்லாம் வச்சு ஆட்டோலாம் வச்சு பசங்களை வீடியோலாம் இவர் எடுத்துகிட்டு இருந்தார். ரொம்ப அழகாக இருந்தது. ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரொம்ப ஆப்டான இடம்னு சொல்ல போனால் இது தாங்க பூனேயில். அதுக்கப்புறம் நானே ஊஞ்சலில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஊஞ்சலில் விளையாடிட்டே இருந்தேன். ரொம்ப ஆனால் வந்து ஊஞ்சலில் மூவ்லாம் பண்ணக்கூடாதுங்க. சும்மா உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அது ரொம்ப வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கப்புள்ஸ் வந்து எங்களை ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுக்க சொன்னதால் எடுத்தாங்க. சரி, எடுத்துகிட்டு அப்புறம் சரி வாங்க ஃப்ளவர் ஷோக்குள்ளே போகலாம். ஃப்ளவர் ஷோ உள்ளே போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பசங்க வந்து இந்த ஊஞ்சலில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணுன்னாங்க. சரி, எல்லாேருக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிடுவோன்னு சொல்லிட்டு ஹாய் சொன்னேன். ஹாய் எல்லாேருக்கும். சரி வாங்க போகலாம், நம்மளும் போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ளவர்ஸ். நான் ரொம்ப ஜூம் பண்ணி எடுத்தேன். பட் அவ்வளோ நல்லா வந்திருக்கான்னா எனக்கு தெரியல. பட் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஆல்ரெடி அங்கே பாருங்கள் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இதோட எல்லாம் தெரியும். நான் வந்து மிடில் வந்து நிறைய வீடியோ இன்சர்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். செம்மையாக பண்ணியிருக்காங்கல்ல, செம்ம அழகாக இருந்துச்சு. நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் இங்கே ஷூட் பண்ணோம். நிறைய ரீல்ஸு அதெல்லாம் நிறைய பண்ணோம். ரொம்ப அழகான பிளேஸுன்னு சொல்ல போனால் இதுதான். அப்புறம் இவர் ஒரு வீடியோ எடுக்க சொன்னேன். பட் அந்த வீடியோ ரொம்ப சொதப்பலாகிடுச்சு. சரி, அது சொதப்பலையே பாரு எப்படி வந்துன்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பூலாம். அது என்னென்ன பூன்னு எழுதி வச்சுருந்தாங்க. பட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியலங்க. ஸோ அதனால் வீடியோஸ் மட்டும் எடுத்தேன். அங்கே கொஞ்சம் வேலை ஏதோ நடந்துகிட்டு இருந்தது.
அப்புறம் அங்கே பெரிய பெரிய மரங்க, செம்ம பெரிய கார்டனுங்க. ஆனால் இது எவ்வளோ அழகாக பூவெலாம் போட்டிருக்காங்க பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குல்ல. இது கோழிக்கொண்டைப்பூ நம்ம ஊரில் ஃபேமஸ் இல்லைங்க, அதுதான் இது. நான் பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் தெரியுமாங்க. கோழிக்கொண்டெல்லாம் நான் இங்கே பார்த்ததே கிடையாதா. அதுக்கப்புறம் ஒரு வேஸில் தள்ளி 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 பூ போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்னென்னா பூவெல்லாம் எதையும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போனோம். நிறைய பூ அதெல்லாம் ஷூட் பண்ணோம். ஆனால் எல்லோரும் நீங்கள் ஃபேமிலியோடு போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம். காலையில் போனீங்கன்னா மார்னிங் வந்து 10 o'clock ஓப்பனுங்க, ஈவினிங் 5:30க்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால் ஒன் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் இங்கே போயிட்டு. வெறும் பூ மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய எக்ஸைட்மெண்ட்டான பிளேஸஸும் இருக்குது. பசங்களுக்கு ரொம்ப நல்ல ஏரியாங்க, நல்லா விளையாடுறதுக்கான ஏரியா. இங்கே பாருங்கள், ஃப்ளவர் ஷோ வந்து ஒரு ஆஃப் த போர்ஷன் போட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் இது மேலேயும் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. சரி, இவங்க தான் இதெல்லாம் ஒரு சில வீடியோஸ்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஷூட் பண்ணாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நான் போய்ட்டு இதெல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன், அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டார் இவர். சரி ஓகே எல்லாத்தையும் போடுவோன்னு சொல்லி போட்டு, அப்புறம் இதெல்லாம் நான் தான் வீடியோ ஷூட் பண்ணேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல் வீடியோவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்து, எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களாங்க. ஆனால் இதெல்லாம் எதுவுமே டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இதில் நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் கூட இருக்குது. நான் அப்படியே வீடியோ பார்த்துட்டே இருங்க, நான் சொல்கிறேன். ஒரு சில காமெடி சீன்ஸ் எல்லாம் கூட நடந்துச்சு. அப்புறம் ஃப்ளவர் ஷோ இதோட முடிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு பசங்களை ஒரு வீடியோலாம் ஷூட் பண்ணோம். அழகாக பாருங்கள் பசங்க, அக்கா அண்ணா தங்கச்சி ரொம்ப க்யூட்டாக எவ்வளோ அழகாக வீடியோ பண்ணாங்க தெரியுமாங்க. செம்ம அழகாக இருந்தது. நான் இதெல்லாம் ரீல்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் நாங்கள் ஒரு சில ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்தோம். நம்மளுக்கு வந்து மனசு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும்போது தான் ஒரு சில தருணங்கள் வந்து அது ஒரு மெமரிஸாக மாறுங்க. என்னடா அது பேக்கை வச்சுக்கிட்டே சுற்றுறோன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அந்த பேக்குள்ளே தான் சாப்பாடு இருக்குது. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு வீடியோ வந்து நாங்கள் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருப்பேன், ஏன்னா அதை நான் லாஸ்ட்டாக தான் எடுத்தேன். லாஸ்ட்டாக வீடியோட லாஸ்ட்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதை கண்டிப்பாக பாருங்கள். ஒரு சில பூலாம் காஞ்சி போச்சுங்க, ஏன்னா நான் மதியம் வெயிலில் 1 மணிக்கு எடுத்தேன்னா, ஸோ அப்போல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. நான் எல்லா வீடியோவும் முக்கால்வாசி எல்லா பூவையும் கவர் பண்ணியிருக்கேன், எல்லா பிளேஸையும் கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல் பொட்டானிக்கல் கார்டனை இந்த வீடியோவில் உங்களுக்கு சுற்றியும் காமிச்சிருக்கேன். நீங்கள் ஆனால் போக முடியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா. நான் வந்து லெஃப்ட்டு ரைட்டு எல்லா சைடும் மாற்றி வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே தான் போனேன். பட் நாங்கள் வீடியோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி இருக்குங்க மதியம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்தோம்.
பசங்களாம் எப்போம்மா போகலாம் அவங்களோட செக்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு போகலான்னு ரொம்ப தவிச்சிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் சரி ஓகே இருங்க, பூவெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சில டைம் வந்து இவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குங்க. அதுதான் ஃப்ளவர் ஷோ வந்து கம்மி தான், பட் இதெல்லாம் சும்மா காலி இடம் தான். நிறைய மரம், ரொம்ப நேச்சராக இருக்குங்க. நம்மளுக்கு போனால் ஒரு மனசே ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீலிங் இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாகவே காலி இடம் தான். இதில் நம்ம சின்ன வயசில் வந்து ஊஞ்சல் இடம் பார்த்தீங்களா மரத்தில், இது செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணி எடுக்கும்போது ஆள் வந்து சரி பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவங்க போயிட்டு வந்து திருப்பி எடுத்தோம். இப்போ வந்து நான் வேற ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். ஃபுல்லாக வந்து இங்கே எல்லாமே காலி தான், எல்லாமே எடுத்தோம். பாதி ஃப்ளவர் ஷோனா பாதி ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபுல்லாக நிறைய மரங்கள் அப்படியே நேச்சரை வந்து சூப்பராக வச்சு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே பாருங்கள், நிறைய கப்பல்ஸு, நிறைய லவ்வர்ஸு, நிறைய ஃபேமிலி. இது வந்து கிணறு. எங்கள் பசங்களாம் கிணற பார்த்ததே இல்லையா, சும்மா அதான் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அப்படியே நம்மளும் வீடியோ எடுப்போன்ட்டு. ஆனால் பாப்பாவுக்கு ரொம்ப பசி வந்துச்சு. அவள் பசி வரும்போது அவள் மூஞ்ச பாருங்களேன் எப்படி இருக்கான்ட்டு. அப்புறம் சரி ஓகே எல்லாருக்கும் பசி வந்ததால் போயிட்டு உட்காந்து ட்ரைபேட்லாம் செட் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட உக்காந்துட்டோம். சரி இவர் என்ன பண்ணார், சரி ஓகே சாப்பிட்றத கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம். ஆனால் கொஞ்சம் காண்டாயிட்டாங்க, சாப்பிட்றதுக்குமா வீடியோ எடுப்பேன் அப்படின்ட்டு. சரி ஓகே கொஞ்சமாக தானே சொல்லிட்டு நான் புளியோதரை கொண்டு போயிருந்தேன். புளியோதரை அண்டு வீட்டில் பண்ணது தான், புளியோதரை அண்டு உருளைக்கிழங்கு பொரியல். ரொம்ப ஹாப்பியாக பஸ்பா ஓப்பன் பண்ணோடனே அவங்களுக்குலாம் பசி தாங்கலை, ஏன்னா ரொம்ப தூரம் நடந்துட்டோம்ல. அதான் எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறாங்க. ஹாய் சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் என்ன வந்து ஏன் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க அப்பாவே வீடியோ ஷூட் பண்ணாருங்க திருப்பி. அதுதான் காமெடி. பேபி ஹாய் சொல்லு. நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட சொல்லு. எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனை பாருங்க சொல்லு. அப்படியே வச்சிருக்கான். நீ மட்டும் எந்த பாருங்க நான் காலி பண்ணிட்டேன். பாப்பா எப்படிலாம் பேசினான்னு கேட்டிங்கல்ல இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் செம்ம அமக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா, அவெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் கிளம்பினேன். ஒரு பார்ட் ஆஃபில் வந்து பசங்களோட விளையாட்டு, இந்த ரைட்ஸு, பசங்களோட ராட்டினம் எல்லாமே இருந்ததுங்க. குட்டி குட்டியானா ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகே. பசங்க என்ஜாய் பண்ணுற பிளேஸ் வந்து இதுங்க. ரொம்ப இது வந்து பெய்டு, இது எல்லாமே பெய்டு, ஃப்ரீ கிடையாது. இந்த பெருசு பெருசாக பெய்டெல்லாம் ஒரு பக்கமாகவே இருந்துச்சு. இது பெய்டு. அப்புறம் ஒரு சில ஆனால் எல்லாமே 30 ருபீஸ் தான், அதிகமாக இல்லை. 30 ருபீஸ் ஆனால் பண்ணலாம். அப்புறம் போட்டிங் இருந்துச்சு. எல்லாமே நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஓரளவுக்கு டோட்டலாக கவரும் பண்ணிட்டேன். இது பெய்டு தான். சரி அப்புறம் இது வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் கிட்ட அதுக்கப்புறம் இது எல்லாமே ஃப்ரீ. இது எல்லாமே பசங்க வந்து ஃபுல்லாகவே பார்க்கு மாதிரி, குட்டி பார்க் மாதிரி எல்லாமே நாங்கள் ஊஞ்சல் எல்லாமே அதில் விளாட்னோம். எல்லா வீடியோஸையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஃப்ரீ தான், இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பட் ஒரு 3 ஐட்டம்ஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பசங்களுக்கு சீஸா, அதுக்கப்புறம் இது வந்து பசங்களோட எனர்ஜெட்டிக் கேம்ஸு எல்லாமே. இந்த தம்பியெல்லாம் எல்லாத்துலேயும் விளாட்னாங்க. பாப்பா, தம்பி எல்லாருமே எல்லா கேம்ஸும் விளாட்னாங்க.
ரொம்ப வந்து அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பசங்க வந்து ஒன் டே வந்து வீட்டை விட்டு வந்து வெளியில் வந்து அவங்களுக்கு ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற பிளேஸ் வந்து நம்ம ஃபேமிலி எல்லாருக்குமே ரிஃப்ரெஷிங்கான இடம்னா நான் இதை தாங்க சொல்லுவேன். நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய டைம்ஸ் இங்கே போயிருக்கோம். பட் வீடியோ பெருசாக ஷூட் பண்ணதில்லை. இது வந்து டான்ஸ் டிஸ்கோ மாதிரி. அப்போ நான் ஒரு 1:30 மணிக்கா போய் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது கேட்டேன். சரி ஓகே இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. சரி ஓகே நான் இன்னும் கொஞ்சம் பிளேஸ்லாம் ஷூட் பண்ணலன்றதுக்காக இவங்கள அங்கே விட்டுட்டு வந்து நான் இங்கே நான் தனியாக தான் இந்த வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். ஃபுல்லாக போயிட்டு இது ஒரு பெரிய பிளேஸாகவே இருந்துச்சு. இங்கேருந்து தாண்டி திருப்பி நான் அந்த ஃப்ளவர் கார்டனுக்கு போகும்போது ஏன்னா அங்கே ஒரு செக்ஷனை நான் ஷூட் பண்ணாமல் வந்ததால் சரி ஓகே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணேன். ஆனால் நிறைய இங்கே ஸ்டால்ஸ், ஏன்னா பயப்பட தேவையில்லை எதுவும்லாம் கிடைக்காமல் போயிடுமோன்ட்டு. இங்கே ஃப்ரெஷ் ஜூஸ்லேருந்து சாப்பாடுலேருந்து டீலேருந்து காஃபிலேருந்து எல்லாமே, ஐஸ்கிரீமு, பசங்களுக்கு தேவையானது சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே உள்ளே அவைலபிளுங்க. ஆனால் காஸ்ட்டு தான், ஃப்ரீ கிடையாது. ஒன்லி டிக்கெட் மட்டும் 20 ரூபா. பட் இங்கே பாருங்கள், இங்கே சாப்பிட்ற இடம் இங்கே சாப்பாடும் இருந்துச்சு. அப்புறம் இங்கே குதிரை சவாரியும் இருக்குது. அங்கே பே பண்ணால் இங்கே குதிரை சவாரி நம்ம கூட்டி போய் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி வேன் மாதிரி இருக்குது, அதை கூட்டி போய் ஃபுல் ஏரியாவும் சுற்றி காட்டுவாங்க. ஏன்னா இந்த ஃப்ளவர் ஷோ வந்து நான் உங்களுக்கு காட்டல, ஸோ அதனால தான் இந்த ஃப்ளவர் ஷோக்கு கூப்பிட்டு வந்தவங்கள. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்டார் மாதிரி கூட இங்கே ஃப்ளவர் போட்டிருப்பாங்க. செம்ம அழகாக இருந்தது. நீங்களே பாருங்கள் புரியும் எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்ட்டு. ரொம்ப அழகாக ஸ்டார் மாதிரி போட்டு இங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட்டுங்க. ப்ரீ வெட்டிங்கு, ப்ரெக்னன்சி ஃபோட்டோ ஷூட்டு எல்லாமே இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ஸ்டார் மாதிரி பூ போட்டிருக்காங்களா, செம்ம அழகாக இருந்தது. பேக்ரவுண்டு எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று, நாங்கள் முன்னாடி ஏற்கனவே வரும்போது நிறைய இடம் வந்து ஓப்பன் அப்பாக இருந்துச்சு. பட் இப்போ நிறைய இடத்த கொஞ்சம் கம்மி பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஓகே, நல்லா இருந்துச்சு. க்ரீனிஷாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு மனசே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு அந்த டே ஃபுல்லாகவே. ஆனால் என்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமாங்க, நம்ம யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம ஃபேமிலி கூட ஹாப்பியாக இருந்தாலே நம்மளுக்கு எப்பயுமே சந்தோஷம்தாங்க இருக்கும். அப்புறம் இந்த ஒரு ஹார்ட்டின்னு ஒருத்தவங்களை வச்சு நான் வீடியோ எடுக்க சொன்னேன் இதை. பட் அவங்களும் கொஞ்சம் நல்லா தான் எடுத்திருந்தாங்க. இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்டான இடம்னு சொல்லலாம் இதை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், திருப்பி அவங்க இருக்க பிளேஸுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தால அந்த இடத்துக்கு நான் வந்தால் என்ன தெரியுமாங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க, படுத்து தூக்கிட்டாருங்க இவர். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு வந்து அவளை ஊஞ்செல்லாம் விளையாட வச்சேன். அவன் விளையாடினது மட்டும் இல்லாமல் நானும் விளையாடினேன். ஏன்னா நம்ம வந்து பசங்களோட பசங்க விளையாடும் போது தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னு யாருன்னா நம்ம பசங்க தாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவங்க பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ நம்ம லைஃப் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அவ்வளோ எனர்ஜெட்டிக் கிடைக்கும். இவ்வளோ தான் நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்க தாங்க செய்யும். ஆனால் பசங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வீட்டில் தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. பட் இருந்தாலும் இங்கே பாருங்கள், சர்க்கஸு, ஸ்லைடிங்கு எல்லாமே இருக்குது. இது வந்து நம்ம முதுகெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பசங்க விளையாடும் போது சரி ஓகே விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பானா கொஞ்சம் பயப்படுவா இதில் விளையாடுறதுக்கு. பட் இருந்தாலும் அவளும் தைரியமாக இதில் விளையாடினா. அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் சேர்ந்து ஒரு ரீல் பண்ணோம். ரொம்ப அழகாகவும் வந்துருச்சு. இவர் தான் இதை ஷூட் பண்ணார். பட் எல்லோரும் நினைப்பீங்க என்னடா அது இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காளே அப்படின்ட்டு. பட் நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் அதோட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே முக்கியம் இல்லைங்க. எனக்கு வந்து என் ஃபேமிலியே சப்போர்ட், அதை மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது நல்ல ஹஸ்பண்டு, நல்ல பசங்க. ஸோ தட் வந்து நான் எப்பயுமே என்னோடய லைஃப்பில் வந்து நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுற தருணங்கள் வந்து ஒரு சில டைம் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ ஷூட் பண்ணிட்டு அங்கேருந்து போனோம். இது எல்லாமே இது வந்து வெளியில் போகிற ஏரியா. இந்த வேனை தாங்க சொன்னேன். இது ஃபுல்லாக வந்து எல்லா இதுவையும் வந்து சுற்றி காட்டும். எல்லா ஏரியாவும் நம்ம நடக்க தேவையில்லை. அப்புறம் பாப்பா வந்து நான் எல்லாேருக்கும் வணக்கம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வணக்கம் சொன்னேன், பாய் பாய் சொன்னேன். இதெல்லாம் சுற்றி காமிச்சா ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா திருப்பி இதில் ஒரு கார்டன் ஒன்று இருந்துச்சு, குட்டி கார்டன். சரி இதில் போவோம்னு சொல்லிட்டு இதில் போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணோம். இது குட்டி ஃப்ளவர் கார்டனு.
ஏன்னா இது வந்து பொட்டனிக்கல் கார்டன்னாலே ஃப்ளவர் கார்டன் தானேங்க. ஆனால் பாதி ஃப்ளவர் கார்டன், பாதி வந்து பசங்களுக்கான ஏரியா மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் பாப்பாவை தூக்கி ஒரு வீடியோ ஷூட் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் அது ஃப்ளேவர் ஆச்சு, என்னால் தூக்கவே முடியல. அப்புறம் ஒரு ஏரியாவில் போயிட்டு பசங்க விளையாடுறதுல போயிட்டு பாப்பாவை தூக்கணும். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, ரெயின் டிஸ்கோக்குள்ளே பே பண்ணிவிட்டு உள்ளே போனோம். ஜஸ்ட் இது 30 rupees தான் பர் பர்சன். வித் அடல்ட் சில்ட்ரன்ஸ் 2 பேருக்குமே 30 தான். 2 பேரும் போய் விளையாட ஆரம்பித்தாங்க. போகும்போது எப்படி இருந்தாங்க, ஆனால் வரும்போது அவங்க எவ்வளோ ஆட்டம் போட்டாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக மேலேருந்து தண்ணியெல்லாம் கொட்டிட்டு நல்லா டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. மேலே வந்து அங்கே தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்தது. பட் அது நாங்கள் வெளியிலேருந்து எடுத்ததால எங்களுக்கு அது சரியாக கவர் ஆகலை. ஆனால் 30 ரூபாய்க்கு வர்த்து தாங்க. அன்லிமிட்டடுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடலாம். வெளியில் போகணுன்னு சொல்ல மாட்டாங்க. அதுதான், எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடிக்கிட்டே இருக்கலாங்க. பாருங்கள், போடாத ஆட்டம் இல்லைங்க. ஆனால் சீரியஸாக வந்து நீங்கள் சப்போஸ் பூனேயில் இருந்தாலும், யாருன்னா வந்து பூனேக்கு நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணாலும் 1 day ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சூப்பரான ஏரியா பொட்டனிக்கல் கார்டன். இது வந்து நியர்பை வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பாப்பா என்னெல்லாம் சேட்டை. ஆனால் அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க. எனக்கு அதுதான், நம்மளுக்கு அதுதானே முக்கியம். நம்ம பசங்க முகத்தில் ஹாப்பியாக பார்க்கும்போது அதோட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இவங்களை விட்டுட்டு நாங்கள் வந்து டீ குடிக்க வந்தோம். ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு டீ குடிச்சிட்டு திருப்பி பசங்களை பார்க்குறதுக்கு வந்துட்டு போதும்டா இப்போ சாமி வாங்கன்னு 1 hour ஆகிடுச்சு. வந்து அப்படியே குளிர் தாங்கலை, குளிரில் நடுங்கிட்டே இருந்தாங்க. சரி, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக இது விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, அப்படியே நம்மளும் கிளம்புவோம். இதில் நானும் உட்காந்து சுற்றுறேன். பட் எனக்கு தலைலாம் சிறு 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 சிறுன்னு சுற்றுடுச்சு. பட் பசங்களாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி கிளம்புறோம். ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை, அதனால சார்ஜ் போட்டுட்ருந்தேன். அப்புறம் இங்கே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குதுங்க. அது ஒரு ப்ளஸ் இருக்குது. பாத்ரூம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அதான் ஃபுல் டே ட்ரிப்புனா நல்ல பிளேஸு. அப்புறம் அதான் டாட்டா பை பைன்னு கிளம்பிட்டோம். அப்புறம் பசங்கள்லாம் தேங்க்யூ சொன்னாங்க. தேங்க்யூ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஆனால் இங்கே டைமிங் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், 9 to 5:30 வரையும். சரி, அப்புறம் நாங்கள் வெளியில் என்ட்ரன்ஸ் இவங்க போய் பைக் எடுக்க போனாங்க. நாங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ரொம்ப சரி, ஹாப்பி. எங்களுக்கு ஃபுல் டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் ரிவீல் பண்ணுறோம். ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், செல்ஃபீஸ்லாம் எடுத்தோம், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். பட் ஒரு சில ஃபோட்டோஸ் தான் இதில் போட முடியும். நாங்கள் ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்